எங்கும் இல்லாத சிறப்பு நம் தமிழ்நாட்டிற்கு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் மட்டும்தான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாயிலை போன்ற 5 நிலங்கள் இருக்கு. அந்த 5 நிலத்திற்கும் 5 கடவுள்கள் பல்வகையான நன்மைகள் செய்திருக்காங்க. அந்த 5 கடவுள்கள் என்ன, அந்த 5 திணைகள் என்னன்னு பார்ப்போம். உதாரணமா குறிஞ்சி திணை. குறிஞ்சி திணைனா மலையும் மலை சார்ந்த இடங்களும். அதற்கு யார் கடவுளா இருக்கான்னு பார்த்தோம்னா முருகப்பெருமான் தான். நம்ம வணங்குற முருகன் தான் குறிஞ்சி திணைக்கான கடவுள். அது மட்டும் இல்லாம முல்லைனா எது? காடும் காடு சார்ந்த இடமும். காட்டுக்கு யார் தலைவனா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மாயோன் எனப்படுகின்ற கிருஷ்ணன். அப்புறம் மருதம்னா என்னது? விவசாய நிலம், வயலும் வயல் சார்ந்த இடம். இதற்கு யார் கடவுள் இருக்காருன்னு பார்த்தோம்னா இந்திர பகவான். மலைக்கான கடவுளும் இந்திர பகவான் தான். மழை இருந்தால் தான் விவசாயம் செழிக்கும், விவசாயம் இருந்தால் தான் நாடு மற்றும் மக்கள் அனைவரும் நல்லா இருப்பாங்க. இறுதியா நெய்தல் எதுன்னு பார்த்தோம்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். கடலும் கடல் சார்ந்த இடத்திற்கு யார் கடவுளா இருக்கான்னு பார்த்தோம்னா அது வர்ண பகவான். இறுதியா பாலை நிலம். தமிழ்நாட்டில் பாலை நிலம் கிடையாது, ஆனா பாலை நிலம் இருந்தா எப்படி இருக்கும் ஒரு கற்பனையா அவங்க சொல்லியிருக்காங்க. பாலை நிலத்திற்கான கடவுள் யாருன்னு பார்த்தோம்னா அது காளி. கூற்றவை எனப்படுகின்ற காளி தேவி தான் பாலை நிலத்திற்கான கடவுள். மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.